வணக்கம் நெட்கிங்ஸ் யூஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Zabbix ஏஜென்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ Zabbix ஏஜென்ட் வந்து விண்டோஸ் மிஷின்லையும் அண்டு வந்து லினக்ஸ் ஓஎஸ்லையும் இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து Zabbix சர்வரோட கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். Zabbix ஏஜென்ட் எதுக்காக அப்படின்றத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். Zabbix ஏஜென்ட் எதுக்காகனா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் மெட்ரிக்ஸையும் கலெக்ட் பண்ணி Zabbix சர்வருக்கு அனுப்பும். ஸோ இதுதான் இந்த Zabbix ஏஜென்ட்டோட வேலை. ஸோ இதுக்காக தான் Zabbix ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். Zabbix ஏஜென்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற எல்லா மிஷின்லையுமே இன்ஸ்டால் பண்ணலாம். விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ், ஸோ இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ Zabbix ஏஜென்ட் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து Zabbix ஏஜென்ட் வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ Zabbix ஏஜென்ட்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. டிஃபால்ட்டாக AMD 64 அண்ட் நம்ம Zabbix சர்வர் வெர்ஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் Zabbix ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போது Zabbix சர்வர் வந்து நம்ம வந்து 7.0 வச்சுருந்தோம் அப்படின்னா 7.0ஓட ஏஜென்ட் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ நம்ம 7.2க்கு அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மிஷின்லேயும் நம்ம வந்து மேனுவலாக Zabbix ஏஜென்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் 7.2க்கு. ஸோ இது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 10 மிஷின் வச்சுருக்கோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம் மேனுவலாக. பட் இப்போ ஒரு 100-200 VMs இருக்கும்போது நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டியோட ஆட்டோமேஷன் சர்வீஸ் ஏதாவது யூஸ் பண்ணி லைக் வந்து Ansible இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ விண்டோஸாக இருந்தால் GPO இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருப்பாங்க, 2 பாக்ஸ் இருக்கும், Zabbix ஏஜென்ட் அண்டு Zabbix ஏஜென்ட் 2 அப்படின்னு. ஸோ இந்த Zabbix ஏஜென்ட் 2 அப்படிங்கிறது என்னன்றதை நான் வந்து போகவும் சொல்கிறேன். இப்போதைக்கு காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது Zabbix ஏஜென்ட். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து MSI ஃபார்மெட்டில் நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் MSI ஃபார்மெட்டில் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட் வச்சுக்கோங்க, அப்படியே டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ நான் ஆல்ரெடி இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் அப்படியே இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம எதையுமே மாற்ற வேணாம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஹோஸ்ட் நேம் வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இங்கே வந்து நான் வந்து IVM அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்டு வந்து Zabbix சர்வரோட IP ஆர் DNS. ஸோ நீங்கள் DNS கான்ஃபிகர் பண்ணி தான் DNS, மேக்ஸிமம் IPயே கொடுத்துருங்க, அதான் பெட்டர். ஸோ இங்கே வந்து நான் IP வச்சுருக்கேன், Zabbix சர்வரோட IP போட்டாச்சு. இந்த ப்ராக்ஸிலையுமே வந்து Zabbix ஆக்டிவ் இதையுமே சும்மா வந்து நீங்கள் Zabbix சர்வர் ஐபியே கொடுத்துடலாம். ஸோ வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னா போர்ட் நம்பர் எதுவுமே மாற்றணும்னா ஜஸ்ட்டு வந்து ஹோஸ்ட் நேம் ஆட் பண்ணுறோம் அண்ட் Zabbix சர்வர் ஐபி ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து Zabbix சர்வர் ஆர் ஐபி ப்ராக்ஸி ஐபி மாற்றுறோம். ஸோ அவ்வளோதான், 3 செட்டிங்ஸ் தான், அப்படி இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே, அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ Zabbix சர்வர் இப்போ வந்து நம்ம Zabbix ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து Zabbix ஏஜென்ட் வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதோட பாத்லாம் என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒரு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ Zabbix ஏஜென்ட்டோட பாத் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். ஸோ இங்கே ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் Zabbix ஏஜென்ட்னு இருக்கும். இதில் வந்து இந்த Zabbix ஏஜென்ட் d.conf அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்படி எடிட் நோட் பேட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம இதில் வந்து எதுவும் மாற்ற தேவையில்லை, தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த ஃபைல் தான் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இதில் தான் நம்ம கொடுத்த டேட்டா வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த டேட்டா வந்து இங்கே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வரோட ஐபி அண்டு வந்து லிசனிங் போர்ட்டு அண்டு வந்து சர்வர் ஆக்டிவ் ஐபி கொடுத்தோம்ல, அது நம்ம ஹோஸ்ட் நேம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் இந்த இதை மாற்றணும், இந்த ஐபியை மாற்றணும் அப்படின்னா இந்த ஐபியை மட்டும் மாற்றிட்டு இப்போ வந்து Zabbix சர்வர் வந்து மைக்ரேட் பண்ணியிருக்கீங்க, வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐபி புது ஐபி எடுத்து இங்கே போட்டுட்டு இந்த இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வீசஸில் போயிட்டு Zabbix ஏஜென்ட்டோட சர்வீஸ் நைட் இருக்கும், ஒரு நைட் இருக்கா. ஸோ Zabbix ஏஜென்ட் இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான், ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புது டேட்டா வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து Zabbix ஏஜென்ட்டோட கான்ஃபிகரேஷன் சர்வீஸு. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா Zabbix சர்வரில் போய் ஹோஸ்ட்டை வந்து இந்த நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண ஹோஸ்ட்டை கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டா இங்கே வந்துடாது, நம்ம போயிட்டு கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு எங்கே போகணும்னா Zabbix ஏஜென்ட் சர்வரை வந்து லாகின் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு அதில் ஹோஸ்ட் டேட்டா கலெக்ஷனில் ஹோஸ்ட், ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போயிட்டு நமக்கு வந்து இப்போ ஒரே ஒரு சர்வர் Zabbix சர்வர் மட்டும்தான், அதில் தான் ஏஜென்ட் சர்வர் இருக்கும். இப்போ ரெண்டாவதாக கிரியேட் ஹோஸ்ட் கொடுத்து
இங்கே கொடுக்குற ஹோஸ்ட் நேம் வந்து நம்மளோட ஹோஸ்ட் நேம்ங்கிறது அந்த விஎம்மோட ஐபி. ஸோ இப்போ வந்து நான் இதோட ஐபியை நான் காட்டுறேன். இங்கே என்ன ஐபி இருக்குன்னா 226.164. ஸோ இதுதான் ஐபி. இதோட ஐபி கொடுத்தாச்சு. அண்ட் வந்து விசிபிள் நேம் அப்படின்னா இங்கே ஜாபிக்ஸ் வந்து அதை எப்படி வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து நான் வந்து அங்கே கொடுத்தோம் இல்லையா, அதையே நான் அப்படிங்க கொடுத்துக்கிறேன். பட் ரெண்டுக்கும் லிங்க் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு விசிபிள் நேம் தான். இப்போது இங்கே தான் முக்கியமான விஷயம், டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த வேலைகள்லாம் நடக்கும். அந்த மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணுற வேலை, ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஜாபி சர்வருக்கு வர்றது எல்லாமே இந்த டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம டெம்ப்ளேட்ஸ் வந்து இப்போ நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதில் வந்து எந்த அப்ளிகேஷனும் இல்லை. அப்ளிகேஷன் இருந்தால் அந்த அப்ளிகேஷனோட டெம்ப்ளேட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஓஎஸோட பேஸ் டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிட்டு தான் இந்த அப்ளிகேஷன் ஒன்றுலாம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஓஎஸோட பேசிக் வந்து விண்டோஸ், இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பை ஜாபிக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து டிஃபால்ட்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஹோஸ்ட் குரூப், இதை வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹோஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து விர்ச்சுவல் மிஷின் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து விண்டோஸ் சர்வர்ஸ், விண்டோஸ் விஎம்ஸ் அப்படின்னு ஏதாவது குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துட்டு இங்கே செலக்ட் கொடுத்துடணும். அண்ட் வந்து இந்த இன்டர்ஃபேஸஸ்ன்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து ஏஜென்ட் எஸ்என்எம்பியை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏஜென்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுவோங்க. பண்ணிவிட்டு இப்போ இங்கே கொடுத்தோம் இல்லையா, இதே ஐபி அப்படியே போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, டிஎன்எஸ் நேம் இருந்தால் கொடுத்துருக்குங்க. ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டேப் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா ஐபிஎம். இதில் வந்து நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த ஹோஸ்ட் டேப் அண்ட் வந்து மேக்ரோஸ், இது ரெண்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஐபிஎம்ஐ இதெல்லாம் வந்து ஐபிஎம்ஐ எதுக்காகனா, இப்போ ஒரு பேர்னபிள் சர்வர் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஐபிஎம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க, அதுக்காக. அண்ட் வந்து டேக்ஸ், இதை வந்து டேக் போட்டு நம்ம இதை வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ ஒரு 4 விஎம்க்கு ஒரே டேக் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரே டேகுக்குள்ளே வந்துடும், ஒரே குரூப்பில் வந்துடும். அதுக்காக ஜஸ்ட் அது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான், அது எந்த விதத்துலையும் டெக்னிக்கலாக நமக்கு அஃபெக்ட் ஆகாது. இப்போ மேக்ரோஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, இந்த எஸ்என்எம்பி ஏஜென்ட் கான்செப்ட் பண்ணும்போது இந்த மேக்ரோஸ் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காகனா இங்கே பாஸ்வேர்ட் டினோட் பண்ணுற மாதிரி, இது ஒரு வேரியபிள் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டு இங்கே வந்து பாஸ்வேர்டை வந்து கொடுத்துருவீங்க. ஸோ கொடுத்துட்டு இது வந்து சீக்ரெட் டெக்ஸ்ட் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கறதுக்காக தான் அந்த மாதிரி பாஸ்வேர்ட் டினோட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இந்த எஸ்என்எம்பி பண்ணும்போது நான் காட்டுறேன் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது மேக்ஸிமம் இது வந்து 2 தான் நம்ம யூஸ் பண்ணுறதே, ஹோஸ்ட்டு அண்டு மேக்ரோஸ் தான். இப்போது நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. ஜஸ்ட் அப்படி இங்கே கீழே எனபிள்டில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும், எனபிள்டில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆட். ஸோ இப்போ வந்து ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து ஜாபிக்ஸ் சர்வர்லேயும் அந்த விண்டோஸ் ஏஜென்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ZBX அப்படின்ற இடத்துல வந்து ஒரு லைட் ஏஜென்ட். ஸோ இது வந்து ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இருக்குது அப்படிங்கிறத, ஜாபிக்ஸ் ஏஜென்ட் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. இப்போ இது ரெட்டில் இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக தான். இப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதனால் அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் இது வந்து எடுக்கிறதுக்கு. வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து க்ரீனில் வந்துருச்சு. ஸோ அப்போ ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டோட கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து டேஷ்போர்டில் போய் நம்ம எதாவது செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அவைலபிள். இப்போ நம்ம ஏதாவது சர்வீஸ் ஏதாவது கட்டாச்சு, இல்லை வந்து நம்ம மிஷின் வந்து ரீபூட் ஆச்சு அந்த விஎம் அப்படின்னா நமக்கு இங்கே டேஷ்போர்டில் அலர்ட் வரும். இதெல்லாம் நம்ம போக நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லினக்ஸில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இங்கே நம்ம ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதே ஜாபிக்ஸ் ஏஜென்ட் டவுன்லோட் பண்ண அதே பேஜ்லேயே போயிட்டு இங்கே ஜாபிக்ஸ் பேக்கேஜஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ ஜாபிக்ஸ் ஏஜென்ட்ஸ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா லினக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஸ்டார் ஃபைல் இருக்கும், அது வந்து நமக்கு இன்ஸ்டலேஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, நம்ம சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம்ல அதே மாதிரி ஜாபிக்ஸ் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி அந்த ரெப்பாசிட்டரியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ண மாதிரியே தான் ஜாபிக்ஸ் வெர்ஷன், என்ன சர்வர் வெர்ஷனோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கிளைண்ட் வெர்ஷன் எதில் இன்ஸ்டால் பண்ண மாதிரிவோ அதோட ஓஎஸ் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். இங்கே ஜாபிக்ஸ் காம்பனண்ட்டுன்னு இருக்க இடத்துல ஏஜென்ட்டை சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த செட்டப்லாம் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா அது இதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
ஸோ இங்கே வந்து நான் ஏஜென்ட் ஒரு கிளைண்ட் மிஷின் போட்டிருக்கேன். ஸோ இங்கே போயிட்டு நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரெபாசிட்டரி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, sudo ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து sudo apt update. ஓகே, ஸோ இப்போ இந்த லினக்ஸில் வந்து ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, இன்ஸ்டால் பண்ணும்போதே ஜாபிக்ஸ் சர்வரோட டீட்டெயிலாம் கொடுத்துட்டோம். பட் இந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை வந்து லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த விண்டோஸில் காட்டின மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதில் தான் நம்ம அந்த ஜாபிக்ஸ் சர்வரோட ஐபி எல்லாமே கொடுத்துட்டு ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பல்காக பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டட் வெர்ஷன் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 10 VM 15 VM நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் நம்ம ஆட்டோமேட்டடாக பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 931 KB தான் இது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ இதோட ஃபைல் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம விண்டோஸில் காட்டணும்ல அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஃபைல் லொக்கேஷன் இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்னா /etc இருக்கும். காட்டுறேன். ஸோ etc ஜாபிக்ஸ். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா zabixagentd.conf அப்படின்னு ஃபைல் இருக்கும். நான் அங்கே காமிச்ச மாதிரி அதே நேம்லேயே இருக்குது. ஸோ இதை வந்து sudo வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கே விண்டோஸில் காட்டின மாதிரியே ஜாபிக்ஸ் சர்வரோட ஐபி எல்லாமே நம்ம மேனுவலாக இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். டிஃபால்ட்டாக 127 அந்த லூப் பேக் ஐடி தான் இருக்குது. நம்ம இதை எடுத்துட்டு நம்ம சர்வரோட ஐபி ஜாபிக்ஸ் சர்வரோட ஐபி இங்கே கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்தாச்சு. அண்டு வந்து போஸ்ட் நேம் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். அது வந்து ஒரு ரெஃபரலுக்காக தான். அப்படி அதனால ஒன்றும் நமக்கு அவ்வளோ பெரிய யூஸ்லாம் எதுவும் இல்லை. இதனால நம்ம கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து நான் VM01 அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். ஸோ இது 3 டேட்டா தான். 3 டேட்டாவையும் கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா sudo systemctl start Zabbix agent. ஸோ இதை நான் அப்படி காப்பி பண்ணியே போட்டுக்கிறேன். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு இதில். ஓகே, இப்போ நம்ம இந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை வந்து எனபிள் பண்ணி விட்டுறோம். ஸோ இது ஏன் எனபிள் பண்ணுறோம்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த எனபிள்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்ம அந்த விஎம்ஐ வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ விண்டோஸில் எப்படி ஆட்டோமேட்டிக்னு அந்த சர்வீஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத தான் இதை எனபிள் கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரெண்டாவது வேலை ஜாபிக்ஸ் சர்வரில் போய் ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஎம் வந்து இந்த விண்டோஸ் விஎம்மில் இன்ஸ்டால் பண்ணனால அங்கே என்னென்ன வந்து சர்வீஸ்லாம் ரன் ஆகாமல் இருக்கோ அது எல்லாத்தையும் இது வந்து நம்ம டேஷ்போர்ட் காட்டிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு நம்ம லினக்ஸ் ஏஜென்ட்டை ஆட் பண்ணுவோம். அதே சேம் ப்ராசஸ் தான். டேட்டா கலெக்ஷன், ஹோஸ்ட். ஸோ இங்கே போயிட்டு கிரியேட் ஹோஸ்ட். எல்லாமே சேம் தான், சேம் ப்ராசஸ் தான். எதுவுமே வந்து சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த டெம்ப்ளேட் மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஒரு ஐபி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இங்கே அதே மாதிரி விசிபிள் நேம் டெம்ப்ளேட்ஸில் வந்து நம்ம அங்கே வந்து விண்டோஸ்க்கு என்ன டெம்ப்ளேட்டோ அதை ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம லினக்ஸுக்கு என்ன டெம்ப்ளேட்டோ அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பை ஜாபிக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணியாச்சு. செலக்ட். இந்த டெம்ப்ளேட்லாம் வந்து ஆல்ரெடி ஜாபிக்ஸ் சர்வரில் இருந்தது தான். ஸோ நமக்கு எதாவது வேணும்னா நம்ம வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போக போக பார்ப்போம். ஸோ இப்போ லினக்ஸ் சர்வர்ஸ்க்குள்ளே நான் அந்த ஹோஸ்ட் குரூப்பை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் சேம் அதே மாதிரி ஏஜென்ட்
அந்த ஐபி, இந்த ஏஜென்ட்டோட ஐபி இதை போட்டுட்டு இவ்வளோ இந்த டேட்டா மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். எனபிள்டில் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு ஆட் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட் கம்யூனிகேட் ஆகுறதுக்கு டெம்ப்ளேட்டை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டெம்ப்ளேட்டில் தான் அந்த ஏஜென்ட் வந்து என்ன மாதிரியான ஒர்க்கை பண்ணணும், நமக்கு என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிற வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ், ட்ரிகர்ஸ், கிராப்ஸ், டிஸ்கவரி அப்படின்றது. இந்த ஐட்டம்ஸ்லாம் என்னன்னு நம்ம முன்னாடி சொன்னேன். இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம என்ன ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஐட்டம் ஒன்று கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா டி ட்ரைவ் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, சிபியோட லிட்லேஷன் எவ்வளோ இருக்குது, ஸ்டாக் மெமரி எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்துக்கும் சர்வீஸ் கிரியேட் ஆகிடும். இதெல்லாம் டெம்ப்ளேட்லேயே இருக்கும். இந்த டிஸ்கவரி அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா இந்த டிஸ்கவரிங்கிறது இந்த விண்டோஸ் சர்வீசஸ் டிஸ்கவரி. இந்த இதோட வேலை என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏஜென்ட் வந்து விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ வந்து சில சர்வீசஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் இது கேதர் பண்ணி சர்வரில் கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் நாளைக்கு புதுசாக ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்க, நாளைக்கு அந்த விண்டோஸ் மிஷினில் புதுசாக ஒரு மைசீக்வல் சர்வரோ இல்லை வேறு எதையோ இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ்லாம் ஜாபிக் சர்வருக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த விண்டோஸ் சர்வீஸ் டிஸ்கவரி அப்படிங்கிறது இருக்குது. இது என்ன பண்ணுன்னா 1 hour once இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1 hour once வந்து அந்த சர்வீஸ் எல்லாம் வந்து கொரி பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது புது சர்வீஸ் வந்திருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ ஏதாவது புது சர்வீஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த சர்வீஸை எடுத்து நம்ம ஜாபிக் சர்வருக்கு அனுப்பணும், இது புது சர்வீஸ் அப்படின்னு. இப்போ ஏதாவது சர்வீஸ் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சர்வீஸ் இது ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்றது. இப்போ ஏதாவது டெலிட் ஆயிடுச்சு, ஏதோ சர்வீஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, மைசீக்வல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா அந்த சர்வீஸ் போயிடும். ஸோ அந்த சர்வீஸ் இங்கே இல்லை, ஸ்டாப் ஆகிருக்கு, அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு நமக்கு டேஷ்போர்டில் அலர்ட் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த விண்டோஸ் இந்த டிஸ்கவரி அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டிஸ்கவரினா ஏதாவது ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸோட டேட்டா வந்து இங்கே வந்து. ஸோ இதுக்கு ட்ரிகரு, ஸோ இதுக்கு கிராஃபு, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போகும். இதுக்கு கான்செப்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் வந்துருச்சு VM1லையும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஜாபிக் சர்வரோட நம்மளோட லினக்ஸ் ஏஜென்ட் கம்யூனிகேட் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒன்றா அப்படியே லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கும், என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு. டேஷ்போர்டில் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா தெரியும் என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோடய விண்டோஸ் மிஷினில் நம்ம இன்ஸ்டால் பண்ணதை வந்து ஜாபிக்ஸ் ஏஜென்ட் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். நமக்கு எப்படி அலர்ட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு டைம் பேசிஸில் தான் நடக்கும். இவ்வளோ டைமுக்கு ஒரு தடவை இதை வந்து query பண்ணு அப்படின்னு நம்ம இந்த இன்டர்வல்லாம் இருக்கும். அதெல்லாம் அது நடக்கும்போது தான் நமக்கு வந்து அலர்ட் வரும். இன்ஸ்டண்ட்டாக உடனே ஸ்டாப் பண்ண உடனே அலர்ட் வராது. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இந்த மிஷின் கனெக்ட் ஆகலைன்னா நீ வந்து எனக்கு அலர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அதை செக் பண்ணிக்கிறேன். IVMல ஐட்டம்ஸில் போயிட்டு நான் இதை சர்ச் பண்ணுறேன் ஜாபிக்ஸ்ன்னு. ஸோ ஜாபிக்ஸ்ன்னு சர்ச் பண்ணேன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்டர்வல் பார்த்தா 1 மினிட்டுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து ட்ரிகர்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் தான் சொல்லும் ஜாபிக்ஸ் ஏஜென்ட் நாட் அவைலபிள். ஸோ இந்த இருக்குது ஹோஸ்ட் நேம் ஜாபிக்ஸ் ஏஜென்ட் ரன் ஆகுதா என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ 1 hour once வந்து query பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம போய் டேஷ்போர்டில் பார்த்தா தெரியும், இன்னும் வரல. நம்ம நிறையா வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன நடக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம query பண்ணணும், இன்டர்வல். ஸோ இதுக்காக இந்த இன்டர்வல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளிக் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுவே பெரிய யூட்டிலைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் அந்த இன்டர்வல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டான இன்டர்வலில் கரெக்டாக வந்து அப்டேட் நடக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லாம் இங்கே போட்டு வச்சுக்கலாம். waiting for alert.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு நாட் அவைலபிளில் டேட்டா கலெக்ஷன் போஸ்ட் போனீங்கன்னா இங்கே ரெட் கலர் வந்துருச்சு. ஸோ இந்த ஏஜென்ட் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு. இது வந்து இன்னும் டேஷ்போர்டுக்கு வரலை. ஸோ டேஷ்போர்டுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட டைம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே அலர்ட் அடிக்கும். 5 நிமிஷம் தொடர்ந்து இல்லை அப்படின்னா தான் நமக்கு அலர்ட் வரும். ஏன்னா இப்போ சும்மா இப்போ ஏதாவது ஒரு சர்வீஸை ஒரு பேட்ச் அப்டேட் போட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். ஸோ 2 நிமிஷத்தில் வரலைன்னா தான் நமக்கு பிரச்சனை. 2 நிமிஷத்தில் வந்துடும். அதுக்கெல்லாம் இங்கே அலர்ட் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவே ஒரு பெரிய இதோட. ஸோ அதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட டைம் 5 மினிட்ஸாக அந்த ஏஜென்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா நமக்கு அலர்ட் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டெம்ப்ளேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து Zabbix ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கான்செப்ட். ஸோ இன்னும் போக போக நிறைய Zabbixை பற்றின வீடியோஸ்லாம் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது Zabbix ஏஜென்ட்டில் பர்டிகுலராக டவுட் இருந்துச்சு, அது எங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து வரலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ போடுறதுக்கான முயற்சியை நான் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.